விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநாரலை போற்றி. சிம்ம ராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், சூரியனுடைய ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஆத்மகாரகன். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒரு கேந்திரத்தில் சூரியன் இருக்கலாம், அவர் ஒரு அறப்பாவர், அதனால் ஒரு கேந்திரத்தில் இருக்கலாம். குரு பார்வையில் இருக்கிறாரு. சிவராஜ யோகம், அதுபோக புதன் கூட சேர்ந்துருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பமே நல்லா இருக்குது. ஒரு ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு வேண்டிய கிரகம் செவ்வாய், ராஜ யோகாதிபதி. உங்கள் ராசிக்கு 4-9 கூடியவர். 4-9 கூடியவர் யார்? செவ்வாய், சகோதரகாரகன் செவ்வாய். செவ்வாய் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். விரயஸ்தானத்தில் நீச நிலையில் இருக்கிறாரு. அவரும் நல்ல நிலைமைக்கு வர போகிறாரு. இவ்வளோ நாள் செவ்வாயால் நிறைய டிஸ்டர்ப் இருந்துச்சு. உங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நிறைய விரயத்தை கொடுத்தாரு, அலைச்சலை கொடுத்தாரு, டென்ஷனை கொடுத்தாரு, ஒரு படபடப்பை கொடுத்தாரு. ஏன்னா செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்கு முக்கியமான கிரகம். எப்பெல்லாம் செவ்வாய் வழுக்கிறாரோ அப்போ சிம்ம ராசி வந்து கொடிகட்டி பறக்கும். இப்போ வந்து செவ்வாய் வழுக்க போகிறாரு. வருகிற டிசம்பர் 7ஆம் தேதி அவர் வந்து வக்கரம் அடைகிறாரு. ஒரு கிரகம் நீசமாகி வக்கரம் அடையும் போது நல்ல பலன்களை கொடுக்கும், உச்ச பலன்களை கொடுக்கும். 12ஆம் இடத்துல அவர் உச்சமாகி நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே? 12ஆம் இடத்துல அவர் நீசமானாலும் ஸ்தான பலம் பெறாரு, உச்ச நிலைமை அடைகிறாரு. நீச நிலைமையிலேருந்து வெளியே வர்றதுனால தன்னுடைய ஆதிபதி விசேஷத்தை செய்வார். செவ்வாயுடைய காரகத்துவம் குறைவாக இருக்கும், ஆனால் ஆதிபதி விசேஷம் நல்லா இருக்கும். 4ஆம் இடம் 9ஆம் இடம், சரியா? அந்த ஆதிபதி விசேஷத்தை அவர் வந்து மிகச்சிறப்பாக செய்வார். 4ஆம் இடம்னா என்ன சார் அப்படின்னா சுகஸ்தானம், சுகப்படுவீர்கள். இது ஒன்று போதும்ல. ஒரு மனிதன் சுகப்படணும், அதைத்தானே கேட்குறோம். ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறோம். எப்படி நலமாக இருக்கிறீங்களா? ஐ ஆம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுகமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சுகப்படுவீர்கள், சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும், உறவு முறை நல்லா இருக்கும், தாய் தப்பனுடைய ஆதரவு இருக்கும், தாய் தப்பனும் நல்லா இருப்பாங்க, அவங்க ஹெல்த் நல்லபடியாக இருக்கும். அதுபோக வந்து 4ஆம் இடத்துல ஏற்கனவே கிரகங்கள் நல்லா இருக்குது. சூரியன், புதன், இந்த கிரகங்களும் வலுப்படும். ஏன்னா வீடு கொடுத்தவன் வந்து உச்சநிலை அடையும் போகிறாரு. மறைமுகமான உச்சநிலை அடையும் போது சூரியனும் புதனும் வலுப்படுவாங்க. சூரியன் வலுப்படுறதுனால உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், ஆளுமை கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், புகழ் நல்லபடியாக இருக்கும். கடந்த ஒரு மாதமாக கொஞ்சம் சுணங்கி போய் சுருண்டு போய் கிடந்தீங்க. அதாவது எப்படி ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வராமல் குடத்துக்குள்ளே போட்ட வழக்கு மாதிரி இருந்தீங்க. வெளிச்சம் இல்லாமல் மங்கி போயிருந்தீங்க. டிசம்பர் மாதத்தில் அந்த அமைப்பு வெளியே வந்துடும். 2024 டிசம்பர் மாதம் வந்து சிம்ம ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிநாதனும் நல்ல நிலைமைக்கு போகிறாரு. ராசிக்கு வேண்டிய ராஜயோகாதிபதி செவ்வாயும் நல்ல நிலைமைக்கு வர்றாரு. அடுத்து வந்து அவர் ஜனவரி 21ஆம் தேதி வக்கரமாகி ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். அருமையான அமைப்பு. 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் போய் அங்கே ஒரு மாதத்துக்கு மேலே இருப்பார். 1.5 மாதம் இருக்கிறதுனால செவ்வாயோட நிலைப்பாடு வருகிற டிசம்பருக்கு மேலே மிக சிறப்பாக இருக்குது. ஸோ 4-9 கூடையவன் வலுவடைகிறதுனால நல்லா இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தகப்பன் வழி உறவு முறைகள் நல்லாயிருக்கும். தகப்பன் வழி சொந்தத்திலிருந்து உதவி கிடைக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பனுடைய அனுசரணை குடும்பத்தில் நல்லபடியாக இருக்கும். அப்பாவுடைய ஆளுமையின் கீழ் குடும்பம் நல்லபடியாக போகும். கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஆலய வழிபாடு இருக்கும், சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. இந்த அமைப்பில் வந்து உங்கள் ராசிநாதனும் ராசிக்கு வேண்டிய ராஜயோகாதிபதி செவ்வாயும் இருக்கிறாங்க. இது வந்து உங்கள் ராசிக்கு. நான் போதி ஜோடத்திலேருந்து நிறைய வீடியோ போடுறேன். சிம்ம ராசிக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறிப்பாக வாரம் ஒரு வீடியோ போடுறேன். புத்தாண்டு பலன்களும் போட்டிருக்கிறேன். புத்தாண்டு பலன்களை வந்து சிம்மம் ஈக்குவல் டு சிரமம்னு போட்டிருக்கேன். 2025 கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். நிறைய நேரம் பார்க்கல, ஏன்னா அந்த தம்மையில் சரியாக இல்லையா, உங்களுக்கு திருப்தியாக இல்லையான்னு நிறைய பேர் பார்க்கல. அந்த வீடியோவோட லிங்கை கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். நல்லா நிறையா பேசியிருக்கிறேன். 2025 உள்ள லாப நஷ்டங்கள் எப்படி இருக்கும், சாதக பாதங்கள்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது சாத்தியப்படும். அந்த லிங்கை கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வருட பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த மாத பலன்கள் நல்லா இருக்குது. டிசம்பர் மாதம் நல்லா இருக்குது. உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் சூரியனும் செவ்வாயும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாங்க. கூடுதலாக பார்த்தோம்னா அடுத்து குரு எப்படி சார் இருக்கிறாரு? குரு வந்து ராசிக்கு வந்து 5-8 கூடையவன், பஞ்சமாதிபதி, அதிர்ஷ்ட சானாதிபதி, அஷ்டமாதிபதி. அவர் வந்து பரவாயில்ல, ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தாலுமே வக்கரகதியில் தான் இருக்கிறாரு. 9ஆம் இடத்தை நோக்கி தான் போகிறாரு. வீடு கொடுத்தவன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். குருவுக்கு வீடு கொடுத்தவன் குருவுக்கு கோணமாக குரு பார்வையிலே இருக்கிறாரு. யார்? சுக்கிரன். ஸோ சுக்கிரன் குரு பார்வைக்கு வருது, கூடுதல் சிறப்பு தான். உங்கள் ராசிக்கு 3-10 கூடையவன். ஆமாம், 3-10 கூடையவன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தாலுமே ஸ்தான பலம் பட்டு இருக்கிறாரு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது
நல்ல அமைப்பு தான் ஓரளவுக்கு. மத்தியம பலனை கொடுப்பாரு. சரியா, 3 கூடையவன் 6ஆம் இடத்துல மறைஞ்சா இளைய சகோதர விஷயத்தில் சில பிணக்குகள் வரத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. வம்பு தும்புகள் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். அதுபோக தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தொழில் ரீதியாக சில அலைச்சல் இருக்கும், சில நிபந்தனைக்கு உட்பட்டு சில வேலைகள் நடக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவரும் குரு பார்வைக்கு வராரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல விதமாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும். அதாவது சிம்ம ராசியில் இப்போதைக்கு ஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனங்களில் சில பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனத்தை மாற்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஒன்று புதுசாக வாங்குவீங்க, இல்லைன்னா பழைய வண்டியை சர்வீஸ் கொடுத்து வாங்குவீங்க. சில செலவுகள் இருக்கும். கலைத்திறன் அதிகமாக இருக்கும், நல்லா இருப்பீங்க, ஆள் கலைநயமாக இருப்பீங்க. ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்குது. வம்பு வழக்குகள் சிறப்பாக இருக்கும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நடந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக அதில் தீர்ப்பு அடையலாம். அதனுடைய போக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், திடமாக இருப்பீங்க. அதே மாதிரி எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்க எங்கேனாலும் சரி, நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆகாமல் சில வேலைகள் பார்த்தவங்கெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுவாங்க. அதுபோக கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க, கதை கற்பனை இது சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும். திரைப்படத்துறை, ஆர்கிடெக்ட், இன்ஜினியர்ஸ், மற்றபடி கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு செவ்வாயை பார்த்து சுபத்தப்படுத்துவார். பிருகுமங்கல யோகம், இது நல்ல யோகம் தான். ஆனால் 6 12ஆம் இடத்துல இருக்குது, மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. அதனால் மறைபொருள் கிடைக்கும், ரொம்ப நாள் எதிர்பார்த்த பொருட்கள் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். செவ்வாய் சுபத்துவம் மாறாரு. அதனால் செவ்வாய் பார்த்த இடத்துலலாம் ஒரு அதிருப்தி இருக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடத்த சார் பார்க்குறாரு அப்படின்னா, செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆள் தைரிய காரிய வீரியமாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய வெற்றி இருக்கும், அனுகூலம் இருக்கும். அதுபோக அக்கம் பக்கத்தில் நல்லா இணக்கமாக இருப்பீங்க. வேலை வெட்டிக்கு போயிட்டு இருக்கவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கடன் அடையும். சரியா, கடன் அடையும். கடன் அடைகிறதுக்கு உங்களுக்கு காலம் வரும். கடன் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் கடன் வாங்கியிருக்கிறாங்க, ரொக்கமாக வாங்கியிருக்கிறாங்க, இஎம்ஐயில் வாங்கியிருக்கிறாங்க, கிரெடிட் கார்டு போட்டு வாங்கியிருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, கடனை செவ்வாய்க்கிழமை அடைங்க. செவ்வாய்க்கிழமை கடனை அடைச்சி பழகினீங்கன்னா சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வர மதியம் 1 to 2 அதை திருப்பி கொடுங்க. மொத்தமாக கொடுக்க முடியலன்னா ஏதோ ஒரு பார்ட்டு கொடுப்பீங்க. அந்த பணத்தை அந்த நேரம் பார்த்து அந்த ஓரை பார்த்து கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும். சரியா, இன்றைக்கி நிறைய பேர் கடனை வாங்கிட்டு அடைக்க முடியாமல் இருக்கிறாங்க. அதை அடைக்கும் போதும் நம்ம சில நல்ல காரியம் சில நேரங்கள் பார்த்து நம்ம செஞ்சோம்னா நமக்கு அதை அடைக்கிறதுக்கு ஒரு தீர்வு வரும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு பணம் வரும், எக்ஸஸாக இருக்கும், நம்ம கடனை அடைச்சிருவோம். அதனால் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 கடனை திருப்பி கொடுங்க, கடனை அடைங்க. அதுபோக செவ்வாய்க்கிழமை சனி பகவானை கும்பிடுங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, ஆஞ்சநேயருக்கு வழக்கு போடுங்க, மிகச்சிறப்பாக தரும். செவ்வாய்க்கிழமை காலபைரவரும் கும்பிடலாம். சரியா, கடன் தொல்லை ஈஸியாக அடையும். ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சனி பகவானை பார்க்கல, அது நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் பார்வையில் ஒரு கெடுபலன் குறையும். ஏன்னா சுக்கிரன் பார்வையை வாங்கிட்டு செவ்வாய் பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடன் மனைவி எனக்கும் நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும், சொந்த பந்தத்தால் ஒரு ஏற்றம் இருக்கும், நண்பர் விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சனி பகவான் இப்போதைக்கு சுபவர்க்கு எடுத்துருக்கிறாரு. சதய 4ஆம் பாதம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஓரளவு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. சரியா, 2025 தான் சில பிரச்சனைகள் வரும். அஷ்டம சனிக்கு பின்னாடி தான் சில பிரச்சனை வரும். இருந்தாலும் இப்போதைக்கு ராசிக்கு சிம்ம ராசிக்கு அட் பர்சன்ட் டிசம்பர் மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகுது. செவ்வாய் சுபத்துவம் மாறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நிறைய நேர்களுக்கு சில சந்தேகம் இருக்குது. என்னடா பலன்கள் நிறைய போடுறாங்க, யூடியூப்பில் போடுறாங்க, டிவியில் வாசிக்கிறாங்க, பேப்பரில் போடுறாங்க, இது சில நேரம் நமக்கு சாதகமாக இருக்க மாட்டேங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். இந்த பலன்கள் கோட்சார பலன்கள் அப்படிங்கன்னா சந்திரனை மையப்படுத்தி நடக்கிற பலன்கள். உங்கள் ராசிக்கு உள்ள கிரக நிலைகள், நீங்கள் பிறக்கும்போது ஒரு ஜாதகம் இருக்கும், லக்கண ரீதியாக தசாபுத்தி நடக்கும். நீங்கள் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி தசாபுத்தி நடக்கும். இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு சுக்கர தசை நடக்கும். ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சுக்கர தசை நடக்கும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசைன்னு போயிட்டு இருக்கும். இப்படி தான் பூர நட்சத்திரத்துக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கும் நடக்கும். இந்த தசாநாதர்கள் ஜனஜாதகத்தில் நல்ல நிலைமை இருந்தாங்கன்னா நல்ல பலனை கொடுப்பாங்க. இப்போ செவ்வாய் தசை நடக்குன்னு பார்ப்போம். செவ்வாய் தசை நடக்கிறவங்க இப்போ நல்லாயிருக்கும். சரியா, இப்போ செவ்வாய் தசை நடக்குது சிம்ம ராசியில். செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறார், சுக்கிரன் பார்வையில் இருக்கிறாரு, நீச வக்கரம் அடைஞ்சிருக்கிறனால செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஒரு 2 மாத காலத்துக்கு நல்லாயிருக்கும். அடுத்து சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு பார்வையில் சூரியன் இருக்கிறார், பரவாயில்ல.
சந்திர திசை எப்படி சார் இருக்குது அப்படின்னா, சந்திர திசை வந்து சந்திரனை வந்து ஒரு மாற்றத்துக்கு உண்டான கிரகம். 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். மாதத்துக்கு 2 ஸ்டேஜில் இருப்பார். வளர்பிறை தேய்பிறை நோக்கி போவார். வளர்பிறை சஷ்டியிலேருந்து தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் ஒளி பொருந்திய சந்திரனாக இருப்பார். இப்போ சந்திரனை பற்றி எடுத்துட்டோம். சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்து 12 கூடையவன் தான், விரையாதிபதியாக இருந்தாலுமே ராசிக்கு வேண்டிய கிரகம், ராசிநாதனுக்கு வேண்டிய கிரகம். அவர் இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். கஜகேசரி யோகத்தில் இருக்கிறார். இன்றைக்கி வந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல அமைப்பு தான். 30/11/2024 இன்றைக்கி வந்து நிறைஞ்ச அமாவாசை. சரியா நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு இரவு தான் வரும். சரியா, அதனால் நீங்கள் வந்து அமாவாசை தோறும் வந்து சிவன் வழிபாடு வளர்த்துக்கோங்க. ஏன்னா சூரியனுடைய ராசியில் பிறந்திருக்கிறீங்க, சிவசக்தி வழிபாடு பண்ணணும். சிம்ம ராசிக்கு வந்து சிவன் ரொம்ப முக்கியமான கடவுள். அதனால் அமாவாசை தோறும் சிவசக்தியை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் டைலூட் ஆகும். பிரச்சனையுடைய தாக்கம் வெகுவாக குறையும். சரியா நேர்களே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கஜகேசரி யோகம்னு என்ன சார் அப்படின்னா, கஜகேசரி யோகம் வந்து குரு கேந்திரத்தில் சந்திரன் வருது. அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு குறிப்பிட்ட நாட்கள் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்து இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். விருச்சிகத்தில் வந்து நீசம் அடைஞ்சாலும் குரு பார்வைக்கு வருவார். வீடு கொடுத்தவொன்னு நல்ல நிலைமை இருக்கனால 4ஆம் இடம் வலுப்புறது. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, அதனால் வந்து உங்களுக்கு வந்து வண்டி வாகனம், டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிலப்பலம் வச்சுருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல நீர் கிடைக்கும். சந்திரன் ஒரு நீர் கிரகம், அது விருச்சிகம் ஒரு நீர் ராசி. அங்கே போய் சேரும்போது என்ன பண்ணுவார்னா, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான அமைப்பு இருக்கும். நீர்நிலைகள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு வேலை இருக்கும். தண்ணி வாட்டர் சப்ளை சப்ளை பண்ணுறவங்க, தண்ணி டேங்கர் சப்ளை பண்ணுறவங்க, இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து இந்த வாட்டர் கேன் சப்ளை பண்ணுறது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு. தண்ணியை வந்து ஆர்ஓ பண்ணி அதுக்குன்னு ஒரு பிளான்ட் போட்டு அந்த தண்ணியை ஆர்ஓ பண்ணி உப்பு தண்ணியை வந்து நல்ல தண்ணியை மாற்றி அதை வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்க. நிறைய நடக்குது. சென்னையில் வந்து இது பெரிய பிஸ்னஸ். பெரிய பெரிய ஆளுகள்லாம் இந்த வேலை பார்க்குறாங்க. சரியா, நல்ல காசும் போகுது. தண்ணியை வந்து விற்க ஆரம்பித்தாச்சு. கலியுகத்தின் ஒரு பார்ட் இது. பரமாத்மா சொல்லியிருக்கிறாரு. கிருஷ்ண பரமாத்மா கலியுகம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அவர் சொன்ன வரி ஒன்று, தண்ணியை விற்பாங்க அப்படின்னு இருக்கிறாரு. தண்ணிக்கு வந்து விற்பாங்க. தண்ணி வந்து முந்த ஒரு காலத்தில் வந்து தானமாக, தண்ணி வந்து ரொம்ப தானம் பண்ணும்போது முதல் நீரை தான் தானம் பண்ணுவாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா ரிஷிகள் தபஷிகள்லாம் வந்து கண்டி வச்சுருப்பாங்க. அதில் நீர் தான் இருக்கும். அவங்க ஜபம் பண்ண நீர், புனித நீர் இருக்கும். அதை எடுத்து தான் வார்த்து கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு பாப விமோசனம், ஒரு சாபத்தை நீக்கணுமாலும் தண்ணி எடுத்து அப்படி தெளிப்பாங்க. அந்த சாபம் அதோட சரியாக போயிடும். அந்த தண்ணிக்கு வந்து இப்போ வந்து விலை ஆகிப்போச்சு. இது கலியுகத்தின் ஒரு ஆரம்பம். இப்படியே போகும். சரி, அதுக்குள்ளே போக வேண்டாம், நம்ம ஸ்கிப் ஆகிடுவோம், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இந்த தண்ணிக்கேன் வேலை பார்க்குறவங்க, சப்ளை பண்ணுறவங்க, நீர்நிலையில் இருக்கிறவங்க, மீன் வேலை பார்க்குறவங்க, கடலோரம் கடை போட்டு வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் தோட்டக்கலை பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கெல்லாம் தண்ணி தேவைப்படுது. இப்போ தண்ணி வந்து பிரச்சனை இல்லை. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் தண்ணி தான். நல்ல மழை பெய்யுது. நான் பல வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன், சிம்மராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். சுக்கிரன் நிலைப்பாடு எடுத்து உங்களுக்கு கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாதத்தில் மழை இருக்கும். இன்னும் அடுத்த புயல்லாம், இன்னும் அடுத்து நிறைய புயல்லாம் வருது. இந்த இன்றைக்கி ஒரு புயல் கரையை நாளைக்கு கிடக்குறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு புயல் இருக்குது. சென்னைக்கு மாமல்லபுரத்துக்கு இடையில் கடையை கிடக்கிறது. ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. சென்னையும் அதில் இருக்குது. சரியா, இருக்கட்டும். மழை இருக்குது. இந்த வருடம் வந்து இன்னும் மழை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெளிவாக தெரியும். போதி ஜோதிடத்தில் நான் கரெக்டாக சொல்லுவேன் மழை எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குது, எப்பப்போ மழை பெய்யும் கூட சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதை அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடுறவங்க இருக்கிறாங்க. நம்ம வந்து வானிலை அறிக்கை பார்க்கணும்லாம் அது வந்து பார்க்கட்டும், அதை வேணால் சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கிரக நிலைகளை வச்சும் நம்ம மழையை சொல்லலாம். சரியா நேர்களே, அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது, சில அமைப்புகள் இருக்குது, அதை பார்த்து சொல்லலாம். மழையுடைய தாக்கம் இருக்குது. டிசம்பர் 14ஆம் தேதி ஒரு பெரிய புயல் இருக்குது. அதுக்கடுத்தும் புயல் வரும். சரியா, தை மாதம் வரைக்கும் புயல் இருக்குது. ஓகே, இடையில இன்னும் 2-3 புயல் இருக்குது. ரைட்டு, அதை அப்புறம் பார்த்துக்குருவோம். எல்லாத்துக்கும் பொதுவானது. இப்போ சிம்ம ராசிக்கு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு டிசம்பர் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. நான் வந்து இதில் பலன்களும் சொல்கிறேன், யோகமான நாட்களும் சொல்கிறேன். அந்த நாட்கள்லாம் நோட் புக்கில் குறித்து வச்சுக்கோங்க. சரியா, குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது உங்கள் நட்சத்திரத்துக்காக சொல்லலை, மகம், பூரம், உத்திரத்துக்காக சொல்லலை. உங்கள் ஜாதகத்துக்கு கிரக நிலைகள் எந்தெந்த நாளில் நல்ல நிலைமையில் இருக்குது, அனுகூலமாக இருக்குது, அதை சொல்கிறேன். அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சில காரியங்களை செய்யலாம். சில காரியங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு லாபகரமாக முடியும், அதிர்ஷ்டமாக இருக்கும். ஸோ டிசம்பர் 1, 2, 3 நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வந்து சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறார். குருச்சந்திர யோகம். அமாவாசையை தாண்டி வந்தாலுமே வளர்பிறை சந்திரன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா சந்திரன் சுக்கிரன் கூட போய் சேருவார், 6ஆம் இடத்துல சேருவார். டிசம்பர் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி இது வந்து ஒரு யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. குரு சுக்கிரன் சேர்வை அருமையான சேர்க்கை. குரு சுக்கிரன் சேர்ந்து, குரு சுக்கிரன் இல்லை, சுக்கிரன் சந்திரன், சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து
12ஆம் இடத்துல இருக்க செவ்வாயை பார்ப்பாங்க. சந்திரமங்கல யோகம், பிருகுமங்கல யோகம் ஒன்றா கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 12 குடையவன், 4 குடையவன், 9 குடையவன், 3 குடையவன், 10 குடையவன் ஒரு காம்பினேஷனில் ஒரு யோகத்தை கொடுப்பாங்க. வெளிமாநில வெளி தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் சம்மந்தப்பட்டவங்களும் நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. சரியா, நல்ல யோகம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் மிக முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுது. சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம் கோச்சாரத்தில். அது ஒரு நல்ல அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல சந்திரன் வர்ற அன்றைக்கெலாம் வந்து உங்களுக்கு யோகம் இருக்கும். எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லபடியாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்லாவும் இருக்கும். சரியா, ஏன்னா சந்திரனுக்கு வந்து கோச்சாரத்தில் சில இடங்கள் வந்து சந்திரனுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் மனோகாரகன் அல்லவா, அவருக்கு வந்து அந்த நாட்கள்லாம் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல வர சந்திரன் வந்து ஒரு சுகத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார், வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பார். சுக்கிரன் கூட சேர்றாரு, மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து சந்திரன் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. அவர் வந்து சனி பகவான் கூட சேர்வார். இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்க போகிற வேண்டிய நிகழ்வுகள். சரியான நேரில் ஒரு ஜோதிடர் வந்து அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லணும். அதுதான் ஜோதிடம். அதை புள்ளி விவரத்தோடு சொல்லணும், நாள் கணக்கில் சொல்லணும், கிரக அமைப்போடு சேர்த்து சொல்லணும். அதை தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்டேட்டஸ் அப்படிம்பாங்க. நிலவரம் என்ன, ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா புள்ளி விவரம். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து புள்ளி விவரத்தோடு சொல்லணும், அதோடைய ஆதார அமைப்போடு சொல்லணும். அது ஒரு ஜோதிடரோட கடமை, அப்சர்வேஷன். அப்படி பார்க்கும்போது 7ஆம் இடத்துல சனி பகவானோட சந்திரன் சேர்றாரு. சனி பகவான் ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. சந்திரன் வளர்பிறை சந்திரன் வந்து சனி பகவான் கூட 7ஆம் இடத்துல சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 7ல் சந்திரன் இருந்தால் நல்ல விசேஷம்தான். சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கலாம். வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க, சாப்பாடு விஷயம் நல்லாயிருக்கும். ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, சிற்றுண்டி சாலை வச்சுருக்கிறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். உணவுப் பொருள் சம்மந்தப்பட்டவங்க, காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க, பிளஸர் கடை வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். சனி சந்திரன் சேர்க்கை என்றைக்கு சார் அப்படின்னா டிசம்பர் 8, 9 இந்த 2 நாட்களில் அந்த யோகம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வந்து இந்த ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, சிமெண்ட் கடை, இரும்பு கடை, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், டிரைவர், கண்டக்டர் இவங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. அந்நேரம் சனி பகவான் சுபத்துவம் வராரு. சனி பகவான் சுபத்துவமாகி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், 4ஆம் இடம் ராசியும் பார்ப்பார். ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. தாய் தந்த உறவோட மிகச்சிறப்பாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் கிரியா ஊக்கியா சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக போகிறாரு. அடுத்து சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு போவார். அருமையான அமைப்பு. 10ஆம் இடம் வந்து ஒரு கர்மஸ்தானம், ராஜ்யஸ்தானம். அங்கே போய் குருவோட சேருவார். குருச்சந்திர யோகம். கார்த்திகை பௌர்ணமி அருமையான அமைப்பு. இருக்கிற பௌர்ணமிலேயே முக்கியமான பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி தான். நிறைய பேர் சித்ரா பௌர்ணமி சொல்லுவாங்க. சித்திரை மாதம் வர்ற பௌர்ணமி அன்றைக்கி சூரியன் உச்சமாக இருப்பார். ஆனால் அது முக்கியம் அல்ல. நமக்கு பௌர்ணமிங்கிறது வந்து சந்திரனை மையப்படுத்தி நடக்கிற நிகழ்வு. அதனால் சந்திரன் என்னைக்கு பூரணமாக இருக்கிறாரோ அதுதான் முக்கியமான பௌர்ணமி. அப்படி பார்க்கும்போது சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாகி ரோஹிணி நட்சத்திரத்தில் நிற்கிறது தான் பூர்ணமான சந்திரன். இருக்கிற பௌர்ணமியிலே 12 பௌர்ணமி வருது. தமிழ் வருடத்தில் 12 மாதத்துலேயும் ஒவ்வொரு பௌர்ணமி வருது. அதில் வந்து அந்த கார்த்திகை பௌர்ணமி தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது இந்த வருடம் மிக சிறப்பாக இருக்குது. குரு சம்மந்தப்பட்டு வருது. சரியா, குரு ரிஷபத்தில் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 10 4ஆம் இடம் வலுப்படுது. சரியா நேர்களே, 2 கேந்திரம் வலுப்படுது. சுகஸ்தானமும் ராஜ்யஸ்தானமும் வலுப்படுது. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மிக அருமையாக இருக்குது. ராசிக்கு 5, 8 கூடியவன் வலுப்படுறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. பிள்ளைகளோட திருமணம், படிப்பு, வேலை வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் வந்து பூர்ண சந்திரனாக ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. என்னைக்கு சார் அப்படின்னா டிசம்பர் 13 டிசம்பர் 15 வரைக்கும் இந்த நாட்களில் வந்து 10ஆம் இடத்துல சங்கமிக்கிறாரு. அருமையாக இருக்கும். 13, 14, 15 மிகச்சிறப்பாக நாட்களாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு ஒரு கேந்திரத்தில் அந்த அமைப்பு வருது. சந்திரனை வந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 12 கூடனாக இருந்தாலுமே அவர் சுபத்துவம் அடைவதனால உங்களுக்கு வந்து சுபவரியம் இருக்கும். அலைச்சல் திருச்சலில் ஒரு லாபம் இருக்கும். படுத்த நல்லபடியாக தூங்குவீங்க. அயன சயன போகம் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து சந்திரன் உங்கள் ராசிக்கே வருவார். குரு கேந்திரத்துக்கு வருவார். வந்து நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. அந்நேரம் சனி பகவானை பார்த்து சுபத்துவப்படுத்துவார். சூரியனுக்கு கேந்திரமாக வந்து சனி பகவானை பார்த்து சுபத்துவப்படுத்தினால ராசிக்கு 6, 7 கூடவே நல்ல நிலைமையில் ஆவார். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்து போகிற பெண்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். அதுபோல் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும். ஷேரிங் நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் மிகச்சிறப்பாக பலனை கொடுக்கும். சந்திரன் உங்கள் ராசியில் வந்து 20ஆம் தேதி இருக்கிறாரு. டிசம்பர் 20, 21, 22 இந்த நாட்களில் உங்கள் ராசிக்கு வருது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்தாலும் நல்ல அமைப்பு தான். 2ல் சந்திரன் இருக்கலாம். சரியா, 2ல் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக, வளர்பிறை சொல்ல முடியாது. அவர் கிட்டத்தட்ட வந்து
கேதுவுடைய சேர்ந்து தான் இருப்பார். ஒரு கிரகண அமைப்பில் இருந்தாலுமே குரு பார்வையில் இருப்பார், பரவாயில்ல. சரியா, வீடு கொடுத்த புதன் வந்து நேரம் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கனால 2ல் சந்திரன் இருக்கிறார். ஸோ அந்த காலகட்டமும் மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. வந்து அந்த காலகட்டம் பார்த்தோம்னா டிசம்பர் 23, 24 இந்த 2 நாட்கள் வந்து சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். நல்லாயிருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு ஆதிக்கம் செலுத்துவீங்க, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் உள்ள கிரக நிலைகளை சொல்லிட்டேன். நான் எந்தெந்த கிரக நிலைகளை அடிப்படையாக சொல்லியிருக்கிறேன்னா சுக்கிரன், செவ்வாய், சந்திரன், குரு, சனி பகவான், இந்த 5 கிரகங்களை வச்சு சொல்லியிருக்கிறேன். இந்த 5 கிரகங்களுமே டிசம்பர் மாதம் சிம்ம ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாங்கங்க. இது நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. ஓகே, சரி சார், நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன், அதுபோக உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களையும் சொல்கிறேன், வழிபாடையும் சொல்கிறேன். நல்லா இருக்குது. டிசம்பர் மாதம் வந்து ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. வருட கடைசியில் ஓரளவு ரிலாக்ஸாக போவீங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கார், அது பெரிய பின்னடைவு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. 8ஆம் இடத்துல இருந்தாலுமே எதிர்பாராத செலவுகள், அலைச்சல்கள், அலைக்கழிப்புகள் இருக்க தான் செய்யும். ஜனன ஜாதகத்தில் ராகு கெட்டு போனவர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். ராகு எப்படி சார் கெட்டு போயிருப்பார் அப்படின்னா, அவர் ஏற்கனவே ஒரு கெட்ட கிரகம் தான். அவர் வந்து உங்கள் ராசியில் வந்து மேசம், ரிஷபம், கன்னி, மகரம், கடகம் இந்த இடத்துல இருந்தார்னா பெரும்பாலும் கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். 5 இடம் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 ராசியில் ராகு இருந்தார்னா கோச்சாரத்தில் அவர் வந்து மாறுபட்ட இடத்துல இருந்தாலுமே பெரிய கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். இல்லைன்னா ராசிக்கு வந்து அவர் நீங்கள் பிறந்த ராசிக்கு வந்து ராகு 3, 6, 9, 10, 11 இந்த இடத்துல இருந்தாலும் கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். 9ஆம் இடத்துல இருந்தார்னா தகப்பன் விஷயத்தில் சில கெடுபலங்களை கொடுப்பார். எப்போ கொடுப்பாருன்னா அவர் கோச்சாரத்தில் அதே 9ஆம் இடத்துக்கு வரும்போது கெடுபலங்களை கொடுப்பார். சரியா, நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்க, ராகு வந்து மேசத்தில் இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனால் மேசத்தில் இருந்தாலும் அவர் வந்து ஒரு நட்பு நிலையில் தான் இருப்பார். நட்பு நிலைன்னு சொல்ல முடியாது, நல்ல நிலைமையில் இருப்பார், இயல்பு நிலையில் இருப்பார். ஏன்னா ராகுக்கு வந்து நட்பு வீடு வந்து மேசம் கிடையாது. ராகுக்கு நட்பு வீடு வந்து மகரம், கன்னி, ரிஷபம் இந்த 3 வீடு தான் நட்பு வீடு, மற்ற வீடுலாம் நட்பு வீடு கிடையாது. அந்த ராகு மேசத்தில் இருந்தாலுமே இயல்பு நிலையில் இருப்பார், அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி மேசத்துக்கு அவர் வரும்போது பாதிப்பை கொடுப்பார், சில பாதிப்பெல்லாம் கொடுப்பார். ஆனால் மேசத்தை தாண்டி இப்போ வந்து ஒரு மீனத்தில் இருக்கிறாரு, உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரியா, ஆனால் 10ஆம் இடம், 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு ராகு எங்கே சார் இருக்கலாம் அப்படின்னு கேட்கலாம், ஒரு கேள்வி வரும். சிம்ம ராசிக்கு பிறந்தவங்களுக்கு ராகுவுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு பார்த்தோம்னா ராகு 3ஆம் இடம் துலாமில் இருக்கலாம், 6ஆம் இடம் மகரத்தில் இருக்கலாம், அடுத்து வந்து 9ஆம் இடம் மேசத்துலேயும் ஓரளவுக்கு இருக்கலாம், பெரிய பிரச்சனை இல்லை. 10ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கலாம். கரெக்டாக வருது பார்த்தீங்களா, நான் சொன்ன 3 வீடு வருது பாருங்கள். அதுபோக வந்து ராசிக்கு வந்து 11ஆம் இடம் மிதுனத்திலையும் இருக்கலாம். மிதுன ராகும் ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. புதனுடைய வீடு அல்லவா, நல்ல பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக புதனுடைய வீட்டில் இருக்கிற ராகு வந்து பெருசாக கெடு பலன்களை கொடுப்பதில்லை. கன்னி மிதுனத்தில் இருக்கிற ராகு தன்னுடைய தசா புத்தி காலத்தில் வந்து நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரும், பூரம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை வரும், ஒரு குறிப்பிட்ட வயதில் வரும், 50 வயசுக்குள்ளே வரும். ஓகே, அதுக்கு நான் வேணால் தனியாக வீடியோ போடுறேன். இத்தனை தான் சொல்ல நான் ஒரு ஜோதிடர் முறையில் கோச்சார பலன்களை சொல்கிறேன். இதில் உங்கள் ஜனன ஜாதகத்தை கம்பேர் பண்ணுறேன், சில அமைப்புகளும் சொல்கிறேன். இந்த ராகு திசை வந்து கொஞ்சம் குருசியாக தாங்க இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு. அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பொதுவாக வந்து இப்போதைக்கு சிம்ம ராசியில் கஷ்டப்படுறவங்க யாரும் பார்த்தோம்னா இந்த ராகு திசையில் இருப்பாங்க. அவங்களோட வயசு எப்படியும் ஒரு 50 வயசுக்கிட்ட இருக்கும், 45 வயசுக்கு மேலே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கணக்கு போடுவோமே, பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க, பிறக்கும்போது 10 வருஷம் போச்சு செல் நீக்கி இருப்பு. அதுக்கடுத்து சூரிய திசை ஒரு 6 வருஷம் 16, சந்திர திசை 10, 26, செவ்வாய் ஒரு 7, 33. ஆமாம், கரெக்டாக 33 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் ராகு திசை நடக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. கரெக்டாக அந்த 50 வயசுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு தாங்க பிரச்சனை. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த 50 வயசுக்குள்ளே தான் எல்லா பிரச்சனையுமே இருக்கும். 35 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே தான் எல்லா பிரச்சனையும் இருக்கும். பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கட்டி கொடுக்கணும், அதுகளுக்கு வேலை வெட்டியை பார்க்கணும், வீடு கட்டணும், நம்ம செட்டில் ஆகணும். இந்த 5 பிரச்சனையும் ஒரு மனுஷன் சந்திக்கிற காலகட்டம் வந்து 35 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் தான். 35 வயசுக்கு முன்னாடி ஆட்டம் பாட்டம் அதிரடி அழகுன்னு இருப்போம். 55 வயசுக்கு பின்னாடி ஆஞ்சி ஓஞ்சி ஒரு இடத்துல உட்காந்துருவான். ஸோ இந்த 35 to 55 20 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, அந்நேரம் ராகு திசை வந்து சிம்மராசி பிடிச்சிடும். சரியா, அவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு பிரச்சனையில் இருக்காங்கன்னு இதில் தான் இருக்கிறாங்க. ஆமாம் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நானும் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்கும் கொஞ்சம் புண்ணியமாக இருக்கும். நம்ம சொல்கிறது ஏதோ போய் ரீச் ஆகுது அப்படின்னு ஒரு மனசாந்தி இருக்கும். போடுங்க, தயவு செய்து போடுங்க. அவங்களுக்கு வந்து ராகு நல்ல நிலைமையில் இல்லைன்னா கெடுபலங்களை கொடுப்பாரு. நான் சொன்ன இடங்களை தவிர மற்ற இடத்துல இருந்தால் கெடுபலங்களை கொடுப்பாரு. ஸோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா, பௌர்ணமி தோறும் துர்க்கை அம்மன் காளியம்மன் வழிபாடு பண்ணணும். பெண்களுக்கு நல்ல உதவி பண்ணணும். பெண்களுக்கு சில பொருட்களை வாங்கி கொடுக்கணும். துணிமணிகள், வளையல்கள், அலங்கார பொருட்கள்லாம் பெண்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதுபோக செவ்வாய், ஞாயிறு, வெள்ளி இந்த கிழமைகளில் ராகு வேலையில் போய் துர்க்கை அம்மனை காளியம்மனை விடாமல் கும்பிடணும். சரியா? இந்த காரியத்தை பண்ணோம்னா ராகுவோடைய தாக்கம் வெகுவாக குறையும். ரைட்டு. ராகுவை பற்றி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அவர் 8ஆம் இடத்துல இருந்து சில காரியங்களை பண்ணுறாரு. அவங்களுக்கு தான் கொஞ்சம் மெஜாரிட்டியாக பிரச்சனை இருக்கும் சிம்மராசியில். அடுத்து வேறு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு ஜனன ஜாதகத்தில் கெட்டு போனவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் கெட்டு போயிட்டாருன்னா எப்படி? நான் சொன்ன ராசியை தவிர மற்ற ராசியில் இருக்கிறாரு. 2, 4, 7, 8, 12ஆம் இடத்துல இருந்தாலும் கெடுபலங்களை கொடுப்பாரு. அது லக்கணத்துக்காக இருந்தாலும் சரி, ராசிக்காக இருந்தாலும் சரி. அதில் 2 காம்பினேஷன் இருக்குது. லக்கணத்துக்கு இருக்குது, ராசிக்கு இருக்குது. ராசிக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தாருன்னா உங்கள் வெளிவட்டார தொடர்புல பிரச்சனை கொடுப்பாரு. இந்நேரம் இன்னொன்று சொல்கிறேன் நான். சில பேருக்கு சில பலன்கள் வித்தியாசப்படுது லக்கணத்துக்கும் ராசிக்கும். இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள்லாம் ராசிக்கு தான். இது எப்படின்னா, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த பலன்கள் சேராது, நீங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல சேரும். எப்படி சார் அது குழப்பமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா அது ஒரு பலன் இருக்கும். உங்கள் ஜனன ஜாதக லக்கண ரீதியாக நடக்கும். உங்கள் உறவு முறை, அம்மா அப்பா உறவு, உங்கள் மனைவி, குழந்தை, குட்டி, சொந்த பந்தம், இதுக்குள்ளே ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் சில பலன்கள் நடக்கும். அதை மாற்ற முடியாது. நீங்கள் வீட்டு வெளியே வரீங்க, அப்போ என்ன அர்த்தம்னா, சமுதாய தொடர்பில் இருக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, அங்கே ஓனர் இருக்கிறார், மேனேஜர் இருக்கிறார், கூட வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, எவனாச்சும் 4 பேர் வந்துட்டு போவாங்க, அவங்களை சந்திக்கிறீங்க, வைக்கிறீங்க, அவங்க கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. இதுதான் ராசி பலன்கள். சரியா? இந்த அமைப்பு தான் ராசிக்கு. உங்கள் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் சில பிரச்சனை இருக்குது. உங்கள் பையன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான், உங்கள் பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளையே அமைய மாட்டேங்கி, உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு ஒரே நோயாக இருக்குது, வாரந்தோறும் ஆஸ்பத்திரி போகிற மாதிரி இருக்குது. இந்த அமைப்புகளாக உங்கள் ஜனன ஜாதக தசாபுத்திப்படி நடக்கும். ஆனால் வெளிவட்டார தொடர்புகளில் உங்களுக்கு நடக்கிற கஷ்ட நஷ்டங்கள்லாம் ராசிப்படி நடக்கும். இதுதான் ராசிக்கும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் உள்ள வித்தியாசம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? புரியலைன்னா அடுத்த வீடியோவில் கூடுதலாக கொஞ்சம் புரிய வைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இப்போதைக்கு டிசம்பர் மாதம் நல்லா இருக்குது. சரியா? ராகு பகவான் தான் கொஞ்சம் குருஷியலாக இருக்கிறாரு. சனி சாரம் எடுத்திருக்கிறாரு. அதனால் நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்க கேது ஓரளவு பிரச்சனை இல்லை, குரு பார்வையில் தான் இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. இருந்த போதிலும் சங்கடகர சேர்த்து அன்றைக்கி விநாயகர் பெருமானை கும்பிடுங்க, விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள், கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2, 8ஆம் இடங்கள் தான் கொஞ்சம் குருஷியலாக இருக்குது. தன குடும்ப வாக்குஸ்தானமும் அஷ்டம ஸ்தானத்திலே ராகு கேதுவில் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் தான். சனி பகவான் நல்ல நிலைமையில் 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஆனால் கடவுளுடைய அனுகிரகம் இந்த டிசம்பர், ஜனவரி மாதத்தில் சுக்கிரன் போய் அங்கே போய் சேர்றாரு. சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார், சனியோட ஒரு வீட்டுக்கு வந்துட்டார். அடுத்து சனி பகவான் கூட சேர்றதுனால சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக கொஞ்சம் குறையும் அடுத்த 2 காலகட்டத்தில். இருந்த போதிலும் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். சரியா? இல்லைன்னா மாதம் ஒரு சனிக்கிழமை சிவன் ஆலயத்துக்கு போயிருங்க. அங்கே போய் சிவபெருமானையும் சக்தியும் கும்பிட்டுட்டு சனி பகவானுக்கு விளக்கு போடுங்க, துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டுவாங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். டிசம்பர் மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆமாம், இந்த நட்சத்திரத்துக்கு சொல்லணும்னு நினச்சேன்ல, அதை மறந்துட்டேன் பாருங்கள். நட்சத்திரத்துக்கு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன். சரியா நேயர்களே? இப்போ சொன்ன பலன்கள்லாம் அந்த ராசிக்கு சொல்லியிருக்கு. நட்சத்திரத்துக்கு எடுத்துட்டோம்னா மக நட்சத்திரம், கேதுவின் நட்சத்திரம். கேது ஒரு வரைக்கும் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு நட்சத்திரநாதன். இருந்த போதிலும் மனதில் சில கவலைகள் இருக்கும், எதிர்பாராத செலவுகள் வரும், அலைச்சல் இருக்கும், டயத்துக்கு சாப்பிட முடியாது. அதனால் டயத்துக்கு சாப்பிட்ருங்க, எவ்வளோ வேலை இருந்தாலும் சாப்பிடுங்க, சொந்த பந்தத்துக்கிட்ட பேசுங்க, எல்லோரும் அனுபவிச்சு போங்க. பணம் ஒரு திருப்தியாக இருக்கும், வாக்குவன்மை நல்லாயிருக்கும், பேசியே நிறைய காரியத்தை சாதிப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஓரளவு. பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் ஓரளவு செவ்வாய் பார்வையில் இருக்கிறாரு, பரவாயில்ல, ஸ்தானபலம் மட்டும் தான் இருக்கிறார் நட்சத்திரநாதன். மத்தியம பலனை கொடுப்பாரு. தொழில் வியாபாரத்தில் சில போட்டிகள் இருக்கும். சரியா? அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க. பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும், உடனுக்குடன் வசூலாகாது, ஒரு இழுபறிக்கு பின்னாடி தான் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கும், கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர நட்சத்திரம். உத்திரம் நல்லா இருக்குங்க. சரியா? நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் நல்லா அனுகூலமாக இருக்கும், எல்லாருக்கிட்டையும் இணைஞ்சு போவீங்க, வேற்றுமை மறந்து ஒற்றுமையாக இருப்பீங்க. இருந்த போதிலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆளை அனுசரித்து போங்க. வெகு தூரம் போகும்போது, அதாவது 2 வீலரில் ரொம்ப தூரம் போகும்போது கவனமாக இருங்க. காரை எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு தேவையான சேஃப்டி பெல்ட் போட்டுக்கோங்க, ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. மற்றபடி நல்லா இருக்குங்க. இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள், அதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். மற்றபடி பொது பலன்கள் நல்லபடியாக இருக்குது. வழிபாடு சிவன் கோயிலுக்கு தான் போகணும். சரியா? சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு போயிட்டு நான் சொன்ன வழிபாடு செய்யுங்க. ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதிர்ஷ்ட கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் இந்த டிசம்பர் மாதம் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்க. இது நான் டிசம்பர் மாதத்துக்கு பொதுவாக போட்டிருக்கிறேன். இடையில அப்பப்போ பிரேக் பண்ணுவேன் நான். சரியா? சில சின்ன வீடியோ போடுவேன், ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். சரியா? அந்நேரம் அந்த கிரகத்துடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை பார்த்துக்கோங்க. பலன்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதிர்ஷ்ட தினங்கள் எடுத்துட்டோம்னா இந்த டிசம்பர் மாதம்
டிசம்பர் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி இந்த நாட்கள் நல்ல யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. சந்திராஷ்டமம் இருக்குது உங்களுக்கு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த 2 நாட்கள் கவனமாக இருங்க. முக்கியமான கோப்புகளுக்கு எழுத்து போடாதீங்க, முக்கியமான ஆளை பார்க்காதீங்க. எதை செஞ்சாலும் யோசனை பண்ணி செய்யுங்க. தவிர்க்க முடியலன்னா விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு அவருக்கு ஒரு விடலையை போட்டுட்டு சந்திராஷ்டமம் அன்னைக்கு நல்ல காரியத்தை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு மகம் பூரம் உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.